ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார். இன்றைக்கி ஒரு நண்பர் கேட்ட கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பதில் சொல்கிறோம். இந்த டிலேடு ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்குறி மேலே அடிக்கக்கூடிய ஸ்ப்ரேயை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி கேட்டதுக்காக அதற்கான ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு வலைப்பதிவு தான் இது. நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த செக்ஸுவல் ப்ராடக்ட்டு சர்ச் பண்ணும் பொழுது நம்ம கண் முன்னாடி தோன்றி விளம்பரங்களில் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்களில் இதுவும் வந்துருச்சு. சரிங்களா? இன்றைக்கி அதனுடைய பயன்பாடு விகிதமும் அதிகமாக வந்துட்டுருக்கு. இந்த டிலேடு ஸ்ப்ரேனா என்ன, உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். டிலேடு ஸ்ப்ரேனா என்ன, அது எதனால் ஆக்கப்பட்டது, எப்படி வேலை செய்யுது, பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்கிறேன். இதனுடைய பக்க விளைவுகள் என்னென்ன அப்படி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கண்டிப்பாக அது தெரிஞ்சால் தான் நம்ம இந்த இதில் அடுத்து பயன்படுத்துகிற பற்றி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். எப்போதும் போல் நீங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஆதரவு கொடுங்க. இந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ரொம்ப நிகழ்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கும். சரிங்களா? அதனால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை இது பண்ணி எனேபிள் பண்ணிவிட்டு எங்களுக்கு உதவிகள் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். பொதுவாக இன்றைக்கி விளம்பரத்தில் ஆணுரை, அதே நேரத்தில் விட்டமின் ப்ளூ பில் அப்படிங்கிற ஒரு மாத்திரை இருக்குது. அது என்னங்கிறத பிறகு சொல்கிறேன், நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் சொல்கிறேன். அல்லது விட்டமின் வி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த இது. அதே நேரத்தில் லூப்ரிகண்ட், அதே நேரத்தில் இந்த ஸ்ப்ரே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பல $1 மில்லியன் அளவு பொருளாதாரத்தில் முன்னிலை வைக்குது. இந்த இதில் பொருளாதாரத்தில் அந்த அளவுக்கு சேல்ஸ் வேல்யூ அதிகமாயிட்டே இருக்குது. இன்றைக்கி எல்லா ஃபார்மசூட்டிகளும் அவங்களுடைய ஒரு சப்சிடரி ஒரு யூனிட்டாகவே இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நல்ல மார்க்கெட்டிங் போகுது. மார்க்கெட்டிங் போகிற பொருளை நம்ம ஏன் இது பண்ணுறது, குறைக்க வேண்டியதில்லை. இன்றைக்கி ஓடிசி ப்ராடக்டாகவே ஓவர் தி கவுண்டர், பொதுவாக ஒரு ஆணுரைக்கு நீங்கள் மருத்துவருடைய ப்ரெஸ்கிரிப்ஷன் வேண்டியதில்லை, ஒரு லூப்ரிகன்ட் ஜெல்லிக்கு மருத்துவருடைய ப்ரெஸ்கிரிப்ஷன் வேண்டியதில்லை. அந்த மாதிரியே இந்த ஸ்ப்ரேக்கும் ஒரு ஓடிசி ப்ராடக்டாகவே கொண்டு வந்துட்டாங்க. அப்படி அந்த அளவுக்கு இது ஒரு ஸ்டடி பண்ணி மக்களுக்கு பக்க விளைவுகள் இல்லாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு உலக பொருளாதாரத்திலேயே இந்த ஸ்ப்ரே, ஜெல் ஐட்டங்கள், லூப்ரிகன்ட் ஜெல், ஆணுரைகள், விட்டமின் ப்ளூ பில் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரைகள்லாம் மிக இதில் வைக்குது. அதே மாதிரி இந்தியாவிலையும் அந்த லேகியங்கள், தைலங்கள், இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் இதில் வைக்குது. சரி, அதெல்லாம் ஒரு பக்கெட்டு இருக்கட்டும். நம்ம ஸ்ப்ரேயை பற்றி பார்ப்போம். இந்த டிலேடு ஸ்ப்ரேயை என்னென்னு பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்குறியோட ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, அந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா அதிகமாக ஒரு கூச்சம் ஏற்பட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா ஆண்குறி வச்ச ஒரு 15 செகண்டுக்குள்ளே, அதான் இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் டிசீஸில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி 15 செகண்ட் சொல்லுவீங்கன்னு கேட்டால் WHO கைடன்ஸ் பிரகாரம் ஆண்குறியை உள்ளே பெண்குறியில் வச்ச 15 செகண்டுக்குள்ளே வெளியாயிரும். அப்போ அதனால் என்னான்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான கூச்சத்தினால இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது. அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த மேலே தெரியக்கூடிய நரம்புகளை தற்காலிகமாக செயலிழக்க செய்யக்கூடிய மருந்து தான் இந்த டிலேடு ஸ்ப்ரே. நம்ம அடிபட்டு வெட்டுக்காயம் ஏற்பட்டுச்சுன்னா தையல் போடுறதுக்கு ஒரு ஊசி போடுவாங்க, தெரியுமா? தையல் போடும்போது மாற்றி ஒரு 4-5 இடத்துல போடுவாங்க. போடும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா வலி குறைஞ்சிரும், மரத்து போயிடும். என்ன, அதை பற்றி கொஞ்சம் உணர்வே இருக்காது. கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாட்டில் அவங்க வாட்டில் தையல் போட்டுட்ருப்பாங்க, நம்மளுக்கு வலியே தெரியாது. அது லிக்னோகைன் அந்த கெமிக்கல். அது என்னென்னு கேட்டிங்கன்னா 2% வேல்யூவில் தான் இருக்கும். அதனால் உடம்புக்கு இன்டர்னலாக இன்ஜெக்ட் பண்ணும்போது இந்த ஆபத்துக்கள் அது இல்லை. அதுவும் உரிய மருத்துவ பணியாளர்கள், நர்சிங் அசிஸ்டன்ட்ஸ் உங்களால் தான் செய்யப்பட வேண்டும்.
சரிங்களா? எடுத்த உடனே இது ஒன்று பண்ணால் ப்ளட் வெசல்ஸில் ஏறிச்சுன்னு கேட்டிங்கன்னா உடனடியாக மரணத்தை வந்து தோற்றுவிக்கும். அந்த மாதிரி வந்த ஃபேமிலியில் வந்த டெரிவேட்டர்ஸ் தான் இது வந்து லிடோகைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. ஆரம்பத்தில் அவங்களுமே வந்து 2% போட்டாங்க, 5% போட்டாங்க. அந்த கெமிக்கல் கான்சன்ட்ரேஷன் பிபிஎம் சொல்லுவோம் இல்லையா, வேல்யூமெண்ட்ரி அனாலிசிஸில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடும்போது அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களே வந்து இப்போ 10% வேர்ல்டு வைடு WW அளவு கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்ப்ரேயை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து அப்ளை பண்ணும்போது சிலவங்க வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மேலே பக்கத்தில் வச்சு அடிச்சிடான். பக்கத்தில் வச்சு அடித்த உடனே அந்த ஆல்கஹால் எக்ஸிபிஷன் மட்டும்தான் அதில் போய் ஒட்டிக்கிறது ஆணுக்குறியில். அந்த மருந்து வந்து வெளியில் போய் உட்காந்துருது. அதனால என்னான்னு கேட்டால் அடிக்கிறதுல ஃபெயிலியர் ஆகிட்டு மருந்து வேலை செய்யலைன்னு மருந்து மேலே சொல்லிடுறான். பண்ண தப்பு நீ வந்து என்ன பண்ணுற, ஸ்ப்ரே வந்து ஆண்குறி பக்கத்தில் வச்சு அடிக்கிற. அப்படி அடிக்கக்கூடாது. 10லேருந்து 15 சென்டிமீட்டர் கேப்பில் அந்த கிளான்ஸ் பெனிஸில் வந்து அது வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும். ஜென்டிலாக ஸ்ப்ரே பண்ணி விடணும். ரொம்பவும் போட்டு வலுக்கட்டாயமாக செண்டடிக்கிற மாதிரி அதில் போய் அடிச்சிடக்கூடாது. ஒரு 2-3 பம்பு தான் பண்ண சொல்லி அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. இது ஓடிசி ப்ராடக்டாக இருக்கிறனால வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளிகேஷன் பண்ணுறதுனால வந்து எந்தவித சைடு எஃபெக்ட் வந்து கண்டறியப்படலைன்னு சொல்ல முடியாது. சில நேரம் வந்து அலர்ஜிகளும் உண்டு ஆக்கி கொடுக்கும். இது எல்லாமே வந்து மயக்க மருந்து உணர்விளக்க செய்யக்கூடிய இதில் வந்து வரதுனால வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மருத்துவருடைய ஆலோசனை அணுகி அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஓடிசியில் அந்த ப்ராடக்ட் வந்து பல லட்சம் வந்து விற்றுட்ருக்குது. அதாவது பொருளாதாரத்தில் வந்து பல லட்சம் டாலர் பொருளாதாரத்தை வந்து கோடிக்கணக்கான பொருளாதாரத்தை வந்து இது பண்ணி கொடுத்துட்டே இருக்குது. அப்படி இந்த ஸ்ப்ரே அதில் போய் பட்ட உடனே இந்த லிடோகைனை வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, மேலே தெரியக்கூடிய நரம்புகளை வந்து தற்காலிகமாக உணர்விளக்க வைக்கும். இந்த உணர்ச்சிக்கும் ஆண்குறி எழுச்சிக்கும் தொடர்புகள் வந்து கிடையாது. அது எழுச்ச உடனே என்னான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும் பொழுது அது கொஞ்சம் ஒரு சென்சிடைசேஷன் இல்லாமல் சுருங்கி போன மாதிரி கிடக்கும் பொழுது கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு, இல்லைன்னா வாஷ் பண்ணாமல் கூட என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடல் உறவு செய்யும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய விரைப்புத்தன்மை வந்து நேச்சராகவே இதாகிட்டே இருக்கும். சுத்தரவாக பீஸ் போன இதுக்கு வந்து நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா உள்ளதும் போச்சு அப்படிங்கிற மாதிரி இதாகிட்டு வரும் பொழுது, அப்போ ஆண்குறி வந்து நல்ல ஒரு எழுச்சி தன்மையை இது பண்ண உடனே அது இந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவல் வந்து இதானவுடனே அந்த பிளட் வால்யூம் அதிகமானவுடனே அது வந்து பம்ப் ஆகி ஆண்குறி வந்து எழுச்சி ஆனவுடனே என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த உணர்ச்சி தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்ச உடனே என்ன இருக்குன்னா நம்ம உடல் உறவு பண்ணுறது கொஞ்சம் டிலேடாக இருக்கும். இதுதான் மெக்கானிசம். ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல் ஆளுக்கு அடிச்சிட்டோம்னு கேட்டிங்கன்னா அது உள்ளதும் அப்படியே சுருங்கி போயிடும். அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரியான ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷனுக்கு கொஞ்சம் அடிப்படை கட்டத்தில் தெரப்பிகளில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து இது வந்து பரிந்துரை பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இது நம்ம எப்படி இந்த பல் கூச்சத்துக்கு வந்து நம்ம பேஸ்ட்டு போட்டு இது ஒன்று அப்புறம் அந்த பல் கூச்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருது இல்லையா, அப்புறம் அந்த கால்சியம் வந்து கொஞ்சம் டெபாசிட் ஆனவுடனே அது பல் கூச்சம் குறைஞ்சிருது. அதே மாதிரி ஆண்குறி வந்து கொஞ்சம் பழைய நிலைமைக்கு வந்த உடனே அது வந்து சரி பண்ணிக்கிறது, தன்னை சரி பண்ணிக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஒன்றுமே சரி பண்ணாததுக்கு நம்ம வந்து பயன்படுத்த அது வந்து கூடாது. சில நேரம் வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறதுனால வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரப்பர் போல் வந்து அது வந்து நம்ம ஆண்குறி வந்து மாறிட்டு ஒரு உணர்ச்சியற்ற ஒரு இதாகிட்டு இருக்கும். அதனால் இது வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. பொதுவாக ஓடிசியில் வந்து ஓவர் தி கவுண்டரில் வந்து இது வந்து வாங்கிறத வந்து நீங்கள் தவிர்த்துறது ரொம்ப நல்லது. சரியா? மருத்துவருடைய ஆலோசனை பெற்று அதிலே ஒரு சென்சிட்டிவிட்டி டெஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பயன்படுத்திக்கலாம். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.